அனைவருக்கும் வணக்கம். காங்கிரீட் கார்டுகள் தொடரில் நாம் டைல் அடேசிவ்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் இப்போ டைல் அடேசிவ்ஸு அப்படிங்கிறதுல எத்தனை வகைகள் இருக்குது? பொதுவாக வெறுமனே டைல் அடேசிவ்னாக்கா ஒரே ஒரு வகை தான் இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. இப்போ டைல் அடேசிவ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோரிங்க்கான டைல் அடேசிவ்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் டெக்பாண்ட் ஜிபின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாலுக்குன்னு ஒன்று இருக்குது. அதை டெக்பாண்ட் 25ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைல் ஆன் டைல் ஒட்டுறது, அதாவது இப்போ நம்மளுடைய வீட்டில் இப்போ டைல் ஒட்டி இருக்கிறோம். இப்போ அந்த டைலை உடைக்காமல் கொத்தாமல் எதுவுமே செய்யாமல் அது மேலேயே புதுசாக டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா டெக்பாண்ட் 34ன்னு இருக்குது. நீங்கள் அதை வச்சு டைல்ஸ் ஒட்டினீங்கன்னாக்கா ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் மொத்த ரூமையும் யூஸ் பண்ணலாம். அந்த டைல்ஸை உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னு 3 வெரைட்டி இருக்குது. இது இல்லாமல் ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு டைல் அடேசிவ் ஒன்று இருக்குது. அதன் பேர் டெக்பாண்ட் 52ன்னு சொல்லுவோம். இது எங்கே வரும் அப்படின்னா மார்பிள், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் இந்த கிளாஸ் மொசைக்ஸ் ஓட்டுறது, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த ஒயிட் பேஸ்ட் அடேசிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக மக்கள் ஒரு அபிப்பிராயம் ஒன்று என்னன்னாக்கா, ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் அடேசிவ்ஸ் இந்த டெக்பாண்ட் 52ங்கிறது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். அதனால் அது குவாலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி அல்ல. அது எப்போதுமே ஒயிட் சிமெண்ட்டை விட கிரே சிமெண்ட் பேஸ்ட்டுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. அதனால் எப்போதுமே கிரே சிமெண்ட் பேஸ்டு டைல் அடேசிவ்க்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அது விலை கம்மியாக இருந்தாலும் அதுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ அதில் நான் டெக்பாண்ட் 34ங்கிறது ஒரு ஹை ஸ்ட்ரென்த்தான டைல் அடேசிவ். இது இல்லாமல் இதே செக்மெண்ட்டில் டைல் அடேசிவ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசர்ஸ் இருக்கும். இந்த ஸ்பேசர்ஸ் வச்சு நீங்கள் டைல்ஸ் பண்ணும் பொழுது அதை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான கிரவுண்ட் மெட்டீரியல் அது டெக்டைல் 12 அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்டைல் 12 நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 ஷேடில் தரோம். இது இல்லாமல் கஸ்டமருக்கு குறிப்பிட்ட அளவில் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக அந்த டைல் சாம்பிளை வச்சு ஸ்பெஷலான ஷேட்ஸும் பண்ணித்தரோம். இது போக டெக்டைல் 21ன்னு சொல்லிட்டு எப்பாக்சி பேஸ்டு டைல் ஜாயின் ஃபில்லர் இருக்குது. இந்த எப்பாக்சி பேஸ்டு டைல் ஜாயின் ஃபில்லர் ஒரு டிஸ்பென்சரியில், ஹாஸ்பிட்டலில், ஒரு ஆசிட் புழங்கக்கூடிய இடங்களில், ஒரு லெபார்டரியில், இந்த மாதிரி இடங்களில் டைல் ஜாயின்ஸில் வைக்கிறதுக்கு உண்டானது. அது ஆசிட் ரெசிஸ்டன்ட் உண்டானது. அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரியான மெட்டீரியல் டெக்டைல் 21. இது இல்லாமல் டெக்டைல் 12 LQ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னா, நம்ம சாதாரணமான டெக்டைல் 12 ஜாயின் ஃபில்லர் வச்சு சிமெண்டேஷியஸ் டைல் ஜாயின் ஃபில்லர் வச்சு பண்ணும் பொழுது இந்த டெக்டைல் 12 LQவை 1 கிலோவுக்கு 100 ml கலக்கிறப்போ அதனுடைய அடேசிவ் ஸ்ட்ரென்த்தும் அதாவது அதனுடைய பிணைப்பு திறன் அதிகமாகும். ஸோ அதனால் ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும். இதுக்காக அதை பயன்படுத்துகிறோம். இது போக ஸ்பேசர்ஸு, அதுக்கப்புறம் டைல் பீடிங்கு, அதுக்கப்புறம் கிளீனர்ஸு, நம்ம டெக்டைல் 12 டெக்ஷைன் கியூ டைல் கிளீனர், டெக்ஷைன் கியூ மல்டிபர்பஸ் கிளீனர்னு சொல்லிட்டு கிளீனர்ஸும் இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கமையில் கிடைக்கக்கூடிய டைல் அடேசிவ் சம்பந்தப்பட்ட பொருட்கள். வாங்குங்கள், பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.